இந்த உலகத்துக்கே ஞானத்தை கொடுத்து இந்தியாவிலிருந்து போன புத்தர். அவருக்கு ஒரிஜினல் பேரு சித்தார்த்தன். சித்தார்த்தன் அழகு அப்படின்னா நாம என்ன நினைப்போம், வெள்ளையா இருக்கிறது, ஒரு ஈர்ப்பு கொடுப்பது அப்படின்னு. ஆனா அவர் அழகு என்பது அழகற்றவற்றின் தொகுப்பு அப்படின்னு சொல்றார். அவர் சித்தார்த்தனா இருக்கும்போது அவருடைய அத்தை பையன் தேவதத்தன் அவனுக்கு பேர், ஒரு அன்னப்பறவையை அம்பால வீழ்த்திடுறான். அது உயிருக்கு துடிச்சுக்கிட்டு இருக்கு. புத்தர் அதை எடுத்து கட்டு போட்டு காயத்தை சரி பண்ணி கையில வச்சிருக்கிறார். இவன் போய் கேட்கிறான், அம்பால அடிச்சது நான் தான், வேட்டையாடினவங்க தான் பொருள் சொந்தம். ஆனால் புத்தர் தான், சித்தார்த்தனாக இருந்த புத்தர் தான் சொல்லுகிறார், வேட்டையாடியவனுக்கு பொருள் சொந்தமல்ல, அந்த பொருளை எவன் காப்பாற்றி உயிர் கொடுக்கிறானோ அவனுக்கு தான் அது சொந்தம் என்று அப்பமே அவர் பேசியவர். அப்புறம் புத்தரா மாறுகிறார். புத்தர் அப்படின்னா ஒளி நிறைந்தவர்னு அர்த்தம். ஒளி நிறைந்தவர், தீபத்தை போன்றவர் அர்த்தம். அவர் தன்னுடைய கடைசி காலத்தில் மரணப்படுக்கையில் இருக்கிறார். அவரை சுத்தி அவருடைய சீடர்கள் இருக்கிறாங்க. அவர் கூடவே இருந்த ஆனந்தன் அப்படி கண்ணு கலங்கி அவரை பிடிச்சுக்கிட்டே அழுகிறார். நீங்க தான் எங்களுக்கு ஒளியாக இருந்தீர்கள், நீங்கள் தான் எங்களுக்கு வெளிச்சமாக இருக்கிறீர்கள், நீங்களே போயிட்டா நாங்க இருட்டுக்கு மாட்டிடுவோமே, எங்க வாழ்க்கையே இருளடைஞ்சு போகுமேன்னு ஏங்கி ஏங்கி அழுகிறார். புத்தர் கடைசியாக சொன்ன உபதேசம் அப்போ தீபோ பவ, உனக்கு நீயே விளக்காக மாறு என்று புத்தர் தன்னுடைய கடைசி உபதேசமாக சொன்னார். என்றால் நம்ம வாழ்க்கையில இன்னொருவர் வந்து வெளிச்சம் தருவார், இன்னொருவர் சுடரேற்றி வைப்பார் என்று காத்திருப்பதை விட நம் அக இருளை அகற்றுவதற்கு ஒரு சின்ன மெழுகுவர்த்தியை ஏற்றி வைப்பதுதான் நம் வாழ்க்கை வெளிச்சமாக மாறுவதற்கு அடித்தளமாக இருக்கும் என்று புத்தர் தன்னுடைய கடைசி காலத்திலும் சொல்லியிருக்கிறார்.